அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இதுவரை ஞானத்தை பற்றி பிரம்மாண்டமாக கூறி வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஞானம் அடைவதிலே பெரும் குழப்பம் நிலவி வருகின்றது. ஞானம் என்பது நம்முடைய இயல்பான நிலை. இதை புரிந்து கொண்டால் போதுமானது. 3 வயது வரை குழந்தைகள் ஞான நிலையிலே இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எதையுமே பிடித்து வைப்பது கிடையாது. அதே போல் நம்முடைய மனதை 6 போட ஓட விட்டு எதையும் பிடித்து வைக்காமல் இருந்தால் போதுமானது. 6 போல் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை குறுக்கிடாமல் இருந்தால் போதுமானது. இதுவே ஞானம் என்று சொல்லலாம். ஒரு முறை புரிந்தது என்றால் புரிந்தது தான். அனுபவங்களுக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படலாம். 1 வருடம் கூட பரவச நிலையிலே இருக்கலாம். ஆனால் அது மறைந்துவிடும். ஞானம் ஒரு முறை புரிந்து விட்டதென்றால் புரிந்தது தான். அதுதான்